அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசன நேயர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்கள் இனிய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் உங்களோடு கூட உம் சித்தமே என் சித்தம் என்கிற தலைப்பிலே நான் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து சொல்ல விரும்புகிறேன். வேதம் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை நமக்கு படமெடுத்து காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து பேசிய வசனங்கள், அவருடைய ஜெப வாழ்க்கை, அவர் செய்த அற்புதங்கள் அனைத்தையுமே நமக்கு பதிவு செய்து நம் கரங்களிலே வேதாகமமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கான தியான வசனம், என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின் படியல்ல உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது. உம் சித்தமே என் சித்தம். தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். ஆனால் அநேக நேரங்களிலே தேவ சித்தத்தின் மையத்தில் நீங்களும் நானும் இருக்க விரும்புவதில்லை. ஏன் இருக்க விரும்பவில்லை? அந்த விருப்பம் ஏன் நம்மை விட்டு போய்விடுகிறது? சுய சித்தம் அங்கே ஆக்கிரமிப்பு செய்து கொள்கிறது. தேவனை பின்பற்ற வேண்டுமானால் நாம் சிலுவையை எடுத்து சுயத்தை வெறுத்து நாம் அவரை பின்பற்ற வேண்டும். சுயத்தை வெறுக்காதபடிக்கு, சுயம் எனக்குள் வேலை செய்ய நான் அனுமதித்து விட்டு தேவ சித்தத்தையும் நிறைவேற்றுவேன் என்றால் அது ஆண்டவருடைய திட்டத்தில் சரியாக வராது. ஆண்டவர் அவருடைய சித்தத்தை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறார். அந்த சித்தத்துக்கு நாம் சரியாக அடிபணிந்து சென்று விட்டால் நம்முடைய வாழ்க்கை மிக சரியானதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பமும் சரி, முடிவும் சரி, மகிமையாக இருக்கும். ஆனால் தேவ சித்தம் என்கிற ஒன்றை விட்டு நீங்களும் நானும் கடந்து போய்விடுவோமானால், அதை குறித்து அக்கறைப்படாமல் எதுவானாலும் பரவாயில்லை, என் இஷ்டம், என் வாழ்க்கை, நான் நினைப்பதை செய்வேன், இந்த உணர்வுகளோடு நாம் கடந்து செல்வோமானால் நிச்சயமாக ஒரு நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு போகும்போது என் சித்தப்படி செய்தவர்களை வரவேற்பதை போல சித்தம் தவறியவர்களை ஆண்டவர் வரவேற்பதில்லை. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. மத்தேயு 25வது அதிகாரத்திலே, இவர்களெல்லாம் என் சித்தம் செய்தவர்கள், இவர்களெல்லாம் என்னுடைய சொற்படி நடந்தவர்கள், அவர்கள் மறுமையிலே மகிமையிலே என்னோடு பிரவேசிப்பார்கள். ஆனால் சித்தம் தவறியவர்கள் ஒருபோதும் ஆண்டவருடைய சன்னிதானத்திற்குள் போவதும் கடினம், ஆண்டவருடைய மகிமையான வாழ்க்கையில் வாழ்வதும் அங்கே வாய்ப்பில்லாமல் போய்விடும். ஆனால் இந்த தேவ சித்தத்தை குறித்து நீங்களும் நானும் நாமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் நமக்கு நல்ல சிறந்த முன்மாதிரி இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளுக்குள்ளாக கடந்து செல்லும் போது அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிப்பதற்காக தன்னுடைய சீஷர்களோடு அவர் செல்கிறார். ஏனென்றால் அவர் அதற்கு முந்தைய நிகழ்வாக சீஷர்களோடு உணவருந்தி ராபோஜனம் என்று சொல்லி நீங்களும் நானும் இன்று நினைவு கூறும்படி செய்கிறோம் அல்லவா, அதை அவர் சீஷர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். சீஷர்களோடு அவர் இருந்து அந்த நேரத்தை செலவிடுகிறார். யோவான் 13வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இது முடிந்த பிறகு அவர் என்ன செய்கிறார்? ஜெபிப்பதற்காக இயேசு தன்னுடைய சீஷர்களோடு சேர்ந்து கெத்செமனே என்கிற ஒரு தோட்டத்திற்கு வருகிறார். அது இரவு நேரம். கெத்செமனே என்பதற்கு ஆங்கிலத்தில் ஆயில் பிரஸ் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது, செக்கு. அப்படிப்பட்ட அந்த ஒரு தோட்டம் எல்லாருக்கும் இருக்காது, ஒரு சிலர் அந்த பகுதிகளிலே வைத்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு அறிமுகமான அந்த நபர் இயேசு கிறிஸ்து ஜெபிப்பதற்கு அடிக்கடி அவர் வந்து போயிருக்கக்கூடிய இடமாக இருக்கும் என்று சொல்லி அநேகர் சரித்திர வர்ணனையாளர்கள் சொல்லுகிறார்கள். இங்கே இயேசு கிறிஸ்து ஜெபிப்பதற்காகவே உள்ளே செல்கிறார். அந்த இரவு
அவர் ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபம் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு முன்மாதிரியான ஜெபம். இந்த சம்பவம் மத்தேயு 26வது அதிகாரம் 36 46 வரைக்கும், மார்க் 14வது அதிகாரம் 32 39 வரைக்கும், லூக்கா 22வது அதிகாரம் 39 42 வரைக்கும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளினூடே நீங்களும் நானும் நடந்து அதை யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சந்தித்த 3ஐ நாம் கற்றுக்கொள்ளலாம். முதல் குறிப்பாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து சந்தித்த வேதனை. இதுவரைக்கும் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அநேக அற்புதங்களை செய்கிறவராக வேதத்தில் அவர் எடுத்து காட்டப்படுகிறார். அதிக உபதேசங்களை, நற்போதனைகளை சீஷர்களுக்கு தந்தவராக அங்கே நாம் பார்க்கிறோம். பரிசுத்த வாழ்வுக்கும் தேவனுக்கு பிரியமான வாழ்வுக்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நடைமுறை வாழ்க்கையிலே இயேசு கற்றுத் தந்திருக்கிறார். ஆனால் இப்போது அவர் பாடுகளுக்குள்ளாக போகிறார். இப்போதும் அவர் நம் எல்லாருக்கும் ஒரு பாடத்தை அங்கே வைத்து செல்கிறார். முதல்ல இயேசு கிறிஸ்துனுடைய லைஃபை நம்ம உற்று பார்ப்போம் என்று சொன்னால், மார்க் 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல அவருடைய ஜெப வாழ்க்கை அதிகாலையிலே ஆரம்பித்துவிடும். தனியாக போய் அவர் ஜெபிக்க ஆரம்பிப்பார். நீங்க லூக்கா 6வது அதிகாரத்துக்கு வருவீர்களானால், அதன் பிறகு பல அதிகாரங்களிலே நீங்கள் நடந்து உள்ளே வாசித்து வருவீர்களானால், அங்கே பல முக்கியமான நேரங்களிலே அவர் ஜெபிப்பதை பார்க்க முடியும். மறுநாள் காலையிலே சீஷர்களை அவர் தெரிந்தெடுத்து தம்மோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும். முழுவதும் அவர் ஜெபிப்பார். எந்த நேரமானாலும் சரி, அவருடைய வாழ்க்கையும் ஜெபமும் பின்னி பிணைந்தது. இன்று நீங்களும் நானும் பல நேரங்களில் ஜெபிக்கிறோம். ஆனால் நம்முடைய ஜெபம் எதை மையமாக இருக்கிறது? ஜெபமானது எதை மையமாக கொண்டிருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெப வாழ்க்கையெல்லாம் நம்ம பார்ப்போம்னு சொன்னா, தேவனை மையமாக வைத்து அவர் தன்னுடைய ஜெபத்தை செய்கிறவராக அவர் இருக்கிறார். இன்று நாம் ஜெபம் என்று சொன்னாலே பெரும்பாலும் நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் கேட்டு பெறுவதற்காகத்தான் ஜெபம் என்று வைத்துக் கொள்கிறோம். உண்மையிலேயே நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் ஜெபிக்கும் போது நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார், உண்மைதான். ஆனால் அதைவிட மேலான ஒரு காரியம், தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கும் தேவ சித்தத்தில் நாம் நடந்து கொள்வதற்கும் சுய சித்தத்தை விட்டு வெளியே வருவதற்கும் நமக்கு ஜெபம் மிக மிக அவசியமான ஒன்று. இயேசு கிறிஸ்து அதைத்தான் நமக்கு அங்கே போதிக்கிறார். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திற்கு சென்று அந்த இரவு முழுதும் அவர் ஜெபிப்பதற்கான காரணம், அவர் போர் சேவர்களால் பிடித்து சிலுவையில் அறையப்படும்படி கொண்டு போக இருக்கிறார். அவருக்கு அது நன்றாக தெரிகிறது. இயேசு கிறிஸ்து பாடுகளை தைரியமாக ஏற்றுக்கொள்ள வந்த மேசியா. அவர் பாடுகளை பார்த்து எந்த விதத்திலும் அவர் ஒதுங்கவில்லை, பயப்படவில்லை. ஆகையினாலே இந்த ஜெபம் அவர் உள்ளே போய் அவர் செய்கிறார், அந்த தோட்டத்திலே செய்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, ஆண்டவர் தன்னுடைய வேதனை, தன்னுடைய வாழ்க்கையின் குழப்பமான சூழ்நிலைகள் வரும்போது என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லித் தருகிறார். நாமும் கூட அநேக நேரங்களிலே வேதனையான காரியங்களை சந்திக்கிறோம். அநேக நேரங்களிலே நம்மால் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலைகளை சந்திக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வரும்போது ஆண்டவர் என்ன எனக்கு செய்ய நினைக்கிறார்? நான் ஆண்டவருடைய பாதையில் தான் செல்கிறேனா? ஆண்டவர் இதை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார்? இப்படிப்பட்ட கேள்விகள் நமக்கு அநேக நேரங்களிலே எழும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இதை சந்திக்கிறார். அவர் அதை சந்திக்கும் போது அவர் சரீரம் முழுவதும் வேதனைப்படுகிறது. அவர் சரீரம் முழுவதும் அங்கே வேதனையிலும் துக்கத்திலும் இருக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து லூக்கா 22வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்தது. வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள், உலகத்தின் பாவத்தை தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது பிதாவானவர் வைக்கிறார். இயேசு கிறிஸ்து பாவமே அறியாதவர். இயேசு கிறிஸ்து பாவமே செய்யாத பரிசுத்தர். ஆனால் உங்களுடைய என்னுடைய பாவத்தை பிதாவானவர் அவர் தலையின் மீது வைக்கிறார்.
அதற்குத்தான் இந்த பாடுகளின் ஆரம்பம் அங்கே சொல்லப்படுகிறது. இதை அவர் அனுபவிக்கும் போது உலகத்தினுடைய பாவம் அத்தனையும் அவர் தலையின் மீது வைக்கப்படும் போது அவர் ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தினுடைய வார்த்தைகள் நாம் ஏற்கனவே வாசிக்க கேட்ட அந்த வார்த்தைகள், என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். இது நீங்கும்படி செய்யும் அப்படிங்கிற அந்த பதத்தை நம்ம யோசித்து பார்ப்போம்னு சொன்னா, இஃப் இட் இஸ் பாசிபிள், நீங்க கூடுமானால், அந்த வார்த்தைகளை கவனிக்கும் போது இதை நீக்கிவிடும், எனக்கு இது வேண்டாம், அப்படி அவர் ஜெபிக்கவில்லை. இந்த நாட்களிலே பாடுகளின் மத்தியிலே நடந்து வரும்போது அநேக நேரங்களிலே என்ன யோசிக்கிறோம்? நமக்கு பரவசமான அனுபவங்கள் தான் சிறந்தது, ஆசீர்வாதமான சூழ்நிலைகள் தான் சிறந்தது, பாடுகள் என்பது நமக்கு இல்லை என்று சொல்லி கூட அநேக நேரங்களிலே யோசித்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுகளின் மத்தியிலே வேதனையை அவர் சந்தித்தார். அந்த வேதனை நிமித்தமாக அவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தம் அல்ல உமது சித்தமே ஆகும், ஆக கடவுது என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். இங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தான் நமக்கு முக்கியமாக தேவைப்படுவது ஐக்கியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ குமாரன் என்று பார்க்கிறோம், அதே நேரத்தில் அவர் நம்மை போல மனிதர். அவர் 100% தேவகுமாரன், கடவுள், 100% மனிதர். அவர் என்ன நினைக்கிறாரு? இந்த நேரத்துல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சீஷர்கள் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இந்த கெஸ்தமனே தோட்டத்திற்கு அவர்களையும் அழைத்து செல்லுகிறார். அங்கே அவர்களை அமரச் சொல்லுகிறார், இங்கே இருங்கள் என்று சொல்லுகிறார். 3 சீடர்களை மாத்திரம் தன்னோடு சேர்ந்து ஜெபிக்கும்படியாக அல்லது தன்னோடு கூட இருக்கும்படியாக அவர் அழைத்து செல்லுகிறார். ஒருவேளை எந்த இடத்திலும் அவங்க ஆண்டவரோடு சேர்ந்து ஜெபித்தார்கள் என்று நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் தேவ மனிதர்களுடைய ஐக்கியம் என்பது சில நேரங்களிலே கூட இருந்தாலே போதும். சில நேரங்களில் நம்ம நினைப்போம், நல்ல நண்பர்கள் இக்கட்டான சூழ்நிலையில அவங்க வேற எதுவும் செய்ய வேணாம், நம்ம பக்கத்துல நின்னா போதும், அவங்க அமைதியா நின்னா போதும். நம்ம யோபுவை கூட குறித்து வாசிக்கும் போது அவனுடைய நண்பர்கள்லாம் 7 நாள் அப்படியே அமைதியா உட்கார்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்ச பிறகு பிரச்சனை. ஆனால் அமைதியாக உட்கார்ந்து இருக்கும்போது அந்த துக்கத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்கிறதை அங்கே நாம் பார்க்கிறோம். அவருக்கு நேரிட்ட எல்லா காரியங்களையும் அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சீஷர்கள் அப்படி கூட இருக்கணும்னு சொல்லி விரும்பினாரு. அதுலேயும் 3 சீஷர்களை இன்னும் அவர் பக்கத்தில் வச்சுக்கணும்னு நினைச்சார். அதனால தான் அவர் எப்படி ஜெபித்தார் என்று சொல்லி அவர்கள் கேட்டு எழுதியிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தேவ ஐக்கியத்தையும் விரும்பினார், தேவ மனிதர்கள், நண்பர்கள், அவர்களுடைய ஐக்கியத்தையும் விரும்பினார். ஆனா அவங்க ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை அவர்கள் செய்தார்களா? அந்த கேள்வியை கேட்டு பார்ப்போம் என்று சொன்னால், அவர் ஜஸ்ட் முழிச்சிருக்க சொன்னார், கூட இருங்கன்னு சொன்னாரு. அவங்க விழிச்சிருக்கல, தூங்கிட்டாங்க. அதனால வந்தவொன்னு சொல்றாரு, ஏன் விழிச்சிருக்கல? 1 மணி நேரமாவது என்னோட கூட நீங்க விழித்திருக்க கூடாதா? ஆண்டவர் விழித்து ஜெபம் பண்றாரு, இவங்க ஒரு பக்கம் என்ன செய்யறாங்க? தூங்குறாங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இக்கட்டான நேரத்தில் தேவ ஐக்கியத்தை நாம் எந்த அளவுக்கு விரும்புகிறோம்? தேவ மனிதர்களுடைய ஐக்கியத்தை எந்த அளவுக்கு விரும்புகிறோம்? இக்கட்டான நேரத்தில் மாத்திரம் ஐக்கியம் என்பது மிக அவசியமான ஒன்று. ஆகையினால தான் இந்த நாட்களில் சபை ஐக்கியம் இருக்கிறது, ஆண்டவருடைய பிள்ளைகளாக கூடி ஜெபிக்கிற ஐக்கியம் இருக்கிறது. அப்படிப்பட்ட இடங்களில் நாம் பெறுவது என்ன? நம்மை போல ஆண்டவரை நேசிக்கிற மக்கள் இருக்கிறார்கள், நம்மை போல பாடுகளை சந்திக்கிற மக்கள் இருக்கிறார்கள். இந்த உணர்வு அவர்களை சந்திக்கும் போது வரும். இயேசு கிறிஸ்துவை சந்தித்த சீஷர்களுக்கு அது வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் கூட இருக்கிறாங்க, ஆனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னு அவங்களுக்கு புரியல, அவருடைய ஜெபம் காதில் விழுகுது. இந்த சூழ்நிலை தான் அங்கே பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இதன் மத்தியிலும் தேவன் அவர் மீது வைத்த பொறுப்பை கொஞ்சம் கூட உதறி தள்ளவில்லை. ஜெபமானது தேவன் எனக்காக வைத்திருக்கிற காரியத்தை தைரியமாக செய்கிற மனிதனாக அது என்னை மாற்ற வேண்டும். ஜெபமானது தேவ சித்தத்திற்கு உள்ளாக என்னை வழிநடத்த வேண்டும். தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தான் ஜெபமே ஒழிய, ஜெபத்தினால் தேவனுடைய சித்தத்தை மாற்றுவதற்கான வழிமுறை அது அல்ல. நீங்களும் நானும் ஜெபிக்கிறோம்.
தேவ சித்தத்தை உணர்ந்து இது தேவ சித்தமா என்று கேட்டு ஜெபிக்கும் பழக்கம் நமக்கு இருக்கிறதா? இரண்டாவது குறிப்பாக நாம் பார்க்க முடியும் இயேசு சந்தித்த தனிமை. இயேசு கிறிஸ்து இந்த பாடுகளை சகிக்கிறதையும் சந்திக்கிறதையும் நாம் உற்று பார்க்கும்போது வேற யாருமே அவருடைய வலியை பகிர்ந்து கொள்ளவில்லை. அவரோடு உணவை பகிர்ந்து கொண்டார்கள். ஆண்டவரை பின் சென்ற கூட்டம், பெரிய கூட்டம் அற்புதத்தை பார்த்து பின்னால வந்துச்சு. அப்ப அவங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு, எல்லாத்தையும் அவங்க பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் ஆண்டவருடைய பாடுகள், ஆண்டவர் அனுபவித்த சிலுவை, ஆண்டவர் அனுபவித்த எல்லா வேதனை, இந்த அத்தனையும் பார்க்கும்போது சீசர்கள் பக்கத்தில் இருந்தார்களே ஒழிய வேறு யாரும் அதை பகிர்ந்து கொள்வதற்கு இல்லை. வலியையும் வேதனையையும் தனிமையையும் இயேசு கிறிஸ்து அங்கே சந்திக்கிறார். இந்த இடத்துல நம்ம இயேசு கிறிஸ்து ஏன் இதை சந்திக்கிறார் என்று நம்ம யோசிக்கலாம். ஏன் தெரியுமா? வேதனையில் வாடுகிறவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து உதவி செய்ய முடியும். தனிமையில் கஷ்டப்படுகிறவர்கள், தனிமை என்று சொல்லும்போது நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா அவங்க சொந்தம் என்று பாராட்டி கொள்ளும்படியாக வாழ்க்கையே வெறுமையாக இருக்கும்போது அவர்கள் தனிமையை உணர்வார்கள். அந்த தனிமையை நான் சொல்லுகிறேன். தனிமையை உணர்கிற மனிதர்களுக்கு இயேசு கிறிஸ்து ஐக்கியம் தர முடியும். இயேசு கிறிஸ்து அதை தாண்டி வந்திருக்கிறார். வேதனையை தாண்டி வந்திருக்கிறார். தனியாக வலியை சந்தித்து தாண்டி வந்திருக்கிறார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் எழும்பி நடந்து வரும்போது திரும்பி பார்த்தால் யாருமே இல்லை, அவர் மாத்திரம்தான் இருக்கிறாரு. சீஷர்கள் கூட அங்கே தள்ளி நிற்கிறாங்க. ஒரு சில சீஷர்கள் சிலுவையின் காட்சியின் போது நாம் அங்கே பார்க்கிறோம் வேதத்துல. ஆனா பிடிப்பட்ட நேரத்துல நீங்க முழுசா வாசித்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பாக்கி இல்லாம எல்லாரும் ஓடிடுவாங்க. இயேசு கிறிஸ்து தனிமையாக பாடுகளை சந்திக்கிறார். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு தனி மனிதனும், ஒவ்வொரு தனி மனுஷியும் இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் தொடப்பட வேண்டும். பிதாவினிடத்தில் ஒப்புரவாக வேண்டும். தங்களுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார் என்கிற ஒரு நற்செய்தியை கேட்டு அவர்கள் தேவனோடு ஐக்கியமாக வேண்டும். இந்த உணர்வோடு தான் அவர் என்ன செய்கிறார்? வேதனையை சகிக்கிறார், தனிமையை சகிக்கிறார். மூன்றாவது ஒரு குறிப்பை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் காணப்பட்ட நம்பிக்கையும் தைரியமும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஒருவர் நம்புகிறார் கடவுளை என்று சொன்னால் அது ஆச்சரியமான ஒன்று. ஏனால் அற்புதங்களை செய்யும் போது பிதாவானவரை மகிமைப்படுத்துவது எளிது. போதனைகளை அவர் செய்யும் போது திரள் கூட்ட மக்கள் கேட்கும் போது ஆண்டவரை மகிமைப்படுத்துவது எளிது. ஆனால் பாடுகளினூடே நடந்து வரும்போது அந்த பாடுகளையும் வேதனைகளையும் தனிமையையும் சந்தித்து இது உம் சித்தமா என்று கேட்டு ஜெபத்தில் காத்திருக்கிற நேரத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஆச்சரியப்படத்தக்க நம்பிக்கை. அங்கே மார்க் அதை பதிவு செய்திருக்கிறார். மார்க் 14வது அதிகாரம் 36வது வசனத்தில் அவரு அப்பா பிதாவே என்று சொல்லி தன்னுடைய ஜெபத்தை ஆரம்பிக்கிறார். அரமிக் மொழியில என் பிதாவே என்ற அர்த்தம். யோசித்து பாருங்க, உலக பிரகாரமான அப்பா முகத்தை திருப்பிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவர் பாடுகளுக்கு உட்படுத்தி இயேசுவை நீ பாடு அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பி இருக்கிற ஒரு பிதாவை ஒரு மகன் எப்படித்தான் பார்ப்பாருன்னா, எனக்கு ஏன் இந்த பாடுகள்? வேற வழியில நீங்க ரட்சிப்பை அனுப்பக்கூடாதா? ரட்சிப்பை மற்ற மக்கள் பெற்றுக்கொள்வதற்கு நான் இந்த பாடுகள் வழியாகத்தானா போக வேண்டும்? இந்த பாடுகள் தானா, இந்த வேதனைகள் தானா, இந்த தனிமை தானா என்று புலம்பி இருக்க வேண்டும். ஆனால் அவர் என்ன சொல்றார் அந்த இடத்துல? அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறார். இன்னைக்கு பாடுபடுகிற வேதனையினூடே நடந்து வருகிற உங்களுக்கும் எனக்கும் இந்த நம்பிக்கை இருக்குமா? பாடுகள் வழியாக ஆண்டவர் என்னை நடத்துகிறார், ஆனால் அவர்தான் என் தெய்வம், அவர்தான் என் தகப்பன், அவர்தான் என் பிதா, என் பிதா அப்படின்னு சொல்லி அரமிக் மொழியில் அவரு அப்பா பிதாவே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இது எதை குறிக்கிறது? இந்த பாடுகளின் வழியே என்னை நீர் நடத்தினாலும் உன் மேல் உள்ள நம்பிக்கையை சற்றும் நான் குறைத்துக் கொள்ள மாட்டேன். நீர்தான் என் நம்பிக்கை, நீர்தான் என் நம்பிக்கை. ஆகையினாலதான் அந்த நேரத்தில் அவர் ஜெபிக்கும் போது அந்த வார்த்தையை சொல்லுகிறாரு, அப்பா பிதாவே என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? அந்த கடினமான பாதையில் ஜெபிக்கும் போது பயன்படுத்துகிறார். இன்று எத்தனை நேரங்களிலே கடினமான பாதை நமக்கு கடினமாக இருக்கும்போது ஜெபிக்க மறந்து போகிறோம். வேதம் வாசிக்க வேண்டாம் என்று ஒதுக்கி விடுகிறோம். கடவுள் மீது கோபப்பட்டு கடவுள் எனக்கு ஒண்ணுமே செய்யல,
இந்த கஷ்டத்தை தான் அனுப்புறாரு, இந்த கஷ்டத்திலிருந்து என்னை தூக்கி விடல, இந்த பாடுகள் என்னை விட்டு போல அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் புலம்புகிறோமே. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த பாடுகளினோட நடந்து போகிறார். அப்படி நடந்து போகும்போது அவர் காண்பித்த நம்பிக்கை மிகப்பெரிய நம்பிக்கை. அதனாலதான் அவர் அந்த ஜெபத்துல என்ன சொல்றாரு, நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தம் அல்ல உம் சித்தமே என்று அவர் ஜெபிப்பதற்கான அடித்தள ஆதாரம், அடித்தள காரணம் தேவன் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கை. அவர் என்னை ஒரு பாதையில கொண்டு செலுத்துவாருன்னு சொன்னா அது பாடுகளா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, சரியா தான் இருக்கும். அதுல தப்பு இருக்காது. கடவுள் தப்பு பண்ணவே மாட்டாரு. என்னை அந்த பாதையிலே நடத்துவாரானால், பாடுகளை எனக்கு அனுமதித்து அந்த பாடுகளினூடே என்னை நடத்துவாரானால் அதிலே அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பாடுகளினூட அவர் நடந்து சென்றதனுடைய நோக்கம், அப்பதான் சிலுவைக்கு அவர் போக முடியும், அப்பதான் சிலுவையில் அவர் ரத்தம் சிந்த முடியும், அப்பதான் ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்பட முடியும். அருமையான இயேசு எனக்காகவும் உங்களுக்காகவும் பாடுகளை சகித்தார். நீங்க பாத்தீங்கன்னா சுவிசேஷத்தை வாசித்திருக்கும் போது, இதெல்லாம் நடந்து ஜபித்து கொண்டிருக்கும் போது அவரை பிடிச்சிட்டு போக வந்துருவாங்க. தைரியமா சொல்லுவாரு, யாரை தேடுறீங்க, நான் தானே, என்னைய கூட்டு போங்க, சீசர் இவங்களெல்லாம் போக விட்டுருங்க. தைரியமா போறாரு. ஏன் இந்த தைரியம் தெரியுமா? என் பிதாவின் சித்தம் எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது அந்த தைரியம் உங்களுக்கு எனக்கும் வரும். கண்களை மூடி ஜெபிப்போமா. நீங்கள் அதிகமாய் நேசிக்கிறாங்களா அன்பின் பரம தகப்பனே, நீர் எத்தனை பாடுகள் பட்டீர் என்கிற அந்த வேத வாக்கியங்களையெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது, அந்த பாடுகளின் மத்தியிலே நீர் எவ்வளவு நல்லா ஜெபிச்சிருக்கீங்க. உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு எவ்வளவு பெரிய முன்மாதிரியா இருக்குது. பாடுகளினூடே நடக்க வேண்டிய சூழ்நிலை வரும். பாடுகளின் வழியாக நடந்து செல்லக்கூடிய அனுபவம் ஒருவேளை இன்று கூட நமக்கு இருக்கலாம். நம்ம அதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? ஆண்டவரே, எனக்கு இந்த பாடுகள் வழியை நடந்து செல்கிறேன், இதை நீங்க கூடுமானால் இதை நீங்கும்படி செய்யும். ஒருவேளை இதை நீர் எனக்கு அனுமதித்திருப்பீரானால், இந்த வழிதான் நான் செல்ல வேண்டிய வழி என்று நீ சொல்லி எனக்கு வைத்திருப்பீரானால் அதிலே நான் செல்ல எனக்கு உதவி செய்யும் சொல்லி கேட்போமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் பரமத்தகப்பனே? உம் சித்தம் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அது பாடுகளாய் இருந்தாலும், சந்தோஷமாய் இருந்தாலும், எதுவாய் இருந்தாலும் நீர் நடத்துகிற பாதை, உம்முடைய சித்தம் இருக்கக்கூடிய பாதை எங்களுக்கு இனிமையான பாதையாக இருக்கட்டும் சுவாமி. தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே. ஆமென்.